Hello everyone, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல JEE Mains January 2025 January shiftல வந்த ஒரு question, memory based question இது. இந்த question இங்க நான் எழுதி இருக்கிறேன். இதனுடைய ஆன்சரும் எப்படி இதனுடைய ஸ்டெப்ஸ் இந்த சம்முக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது, எப்படி சால்வ் பண்ணணும்ங்கற இன்ஃபர்மேஷனும் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க நான் question எழுதி இருக்கிறேன், ரீட் பண்றேன். The value of the limit extending to 0 of cosecant x into square root of 2 cos square x plus 3 cos x minus square root of cos square x plus sin x okay plus 4 இதுதான் வந்து given function. இதனுடைய லிமிட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இங்கே क्वेश्चन. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, f of x கொடுத்துட்டாங்க, அதனுடைய லிமிட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். அது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா நம்ம LH ரூல் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்டெப் இன்வால்வ் ஆகும். எப்போவுமே LH ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரேஷனலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் வந்து ரேஷனலைஸ்டு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம LH ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் வந்து LH ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ LH ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராப்ளம் இந்த கிவன் ஃபங்க்ஷனை வந்து ரேஷனலைஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இதில் ரெண்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேஷனலைசேஷன், செகண்ட் ஸ்டெப் LH ரூல். அவ்வளோதான், இதனுடைய ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நான் சொல்யூஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா we have to rationalize the given function. given function என்னங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கிறேன், இது ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் given function. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எந்த வேல்யூ, இந்த பெரிய வேல்யூ இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து நம்ம இதனுடைய காஞ்சிகேட் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு வந்து காஞ்சிகேட் எடுத்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம். தென் அதனுடைய சிம்பிளிஃபை பண்ண பிறகு வர்றது தான் ரேஷனலைஸ்டு ஃபார்ம். ஸோ ரேஷனலைஸ்டு ஃபார்ம் கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த டேர்முடைய காஞ்சிகேட் டேர்ம் என்னங்கிறத பார்க்குறோம். இதனுடைய காஞ்சிகேட் என்னது, இங்கே இருக்கிற இந்த மைனஸ் சிம்பிளுக்கு பதிலாக பாசிட்டிவ் சிம்பிள் வரும், அதுதான் இதனுடைய காஞ்சிகேட். அந்த காஞ்சிகேட் டேர்மால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ரேஷனலைசேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ நான் இங்கே கிவன் ஃபங்க்ஷன் என்னங்கிறத எழுதிட்டேன் ஃபுல்லாக. இங்கே கிவனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொசீக்கண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நான் 1/sin xன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் கிவன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷனை ரேஷனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்முடைய காஞ்சிகேட் டேர்ம் இங்கே இருக்கிற மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ அந்த டேர்மால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ரேஷனலைஸ்டு ஃபார்ம், இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஷனலைஸ்டு ஃபார்ம் கிடைச்சிரும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பில் நான் பண்ணியிருக்கேன். இது கிவன் ஃபங்க்ஷன் இன்டூ இது வந்து காஞ்சிகேட் டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் sin x இருக்குது. ஸோ sin x இன்டூ காஞ்சிகேட்டால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு அல்ஜிப்ரிக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். என்ன அல்ஜிப்ரிக்கல் ஐடென்டிட்டின்னு உங்களுக்கே தெரியும். இதில் நம்ம a plus b into a minus b அல்ஜிப்ரிக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு இந்த நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுவோம். ஸோ இது a minus b, ஏக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது, பிக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது, a minus b into a plus b. அல்ஜிப்ரிக்கல் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டரை இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி நியூமரேட்டரை இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த அல்ஜிப்ரிக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிட்டு
ஏங்கிறது டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது ஸ்கொயர், மைனஸ் பிங்கிறதுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது ஸ்கொயர். டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இது வந்து ஹோல் ஸ்கொயர் இல்லையா, இந்த நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் ரூட் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த நியூமரேட்டர் வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு டேர்ம்ஸ் வந்து இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இந்த மைனஸை டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரை இப்படியே எழுதிக்கிறேன். அதே மாதிரி டினாமினேட்டரையும் அதில் இருக்கிறது மாதிரியே எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 ஆஃப் திஸ் டேர்ம் நமக்கு கிடைச்சிரும். தென் இங்கே 2 cos ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நான் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வர்றேன். cos square x plus 3 cos x minus sin x minus 4 divided by denominator அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரேஷனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ரேஷனலைஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரேஷனலைஸ் பண்ணி முடித்த பிறகு எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணணும். எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது அதுக்கு முதல் ஸ்டெப் என்னது, லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். லிமிட் ஆன்சர் வந்து 0/0 ஃபார்மேட்டில் இருக்குது, இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வருது அப்படின்னா எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இங்கே லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதுங்கிறத நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்கள். when we apply the limit extending to 0, so indeterminate form வருது. நியூமரேட்டரையும் cos 0 வந்து 1, cos 0 இங்கேயும் 1, sin 0 0 ஆயிரும், 4 அப்படியே வரும். கீழே வந்து sin 0, ஸோ டோட்டலாக எல்லாமே 0 ஆயிரும். ஸோ 0/0 indeterminate form வருது. when we apply the limit value we will get the indeterminate form இல்லையா. ஸோ நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருதுனாலே அங்கே எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். எல்ஹெச் ரூல்ங்கிறது என்னது, எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல். இந்த ரூல் என்ன அப்படின்னா, நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடித்த பிறகு லிமிட் அப்ளை பண்ணணும். இதுதான் எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு ரேஷனலைஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இதில் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம், 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் எல்ஹெச் ரூல். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஓகே, எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் இங்கே பார்த்துக்கலாம். அதாவது பிஃபோர் தட் LH ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இது வந்து வந்திருக்கிற ஆன்சர், அதாவது ரேஷனலைஸ் பண்ணி முடித்த பிறகு கிடைச்ச ஆன்சரை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது, டினாமினேட்டரில் sin x இருக்குது, தென் இந்த டேர்மும் இருக்குது. இது ரொம்ப லென்த்தியான டேர்முங்கிறதுனால டிட்டோ போட்டிருக்கேன். அதாவது ரேஷனலைஸ்டு ஃபார்மேட் கிவன் ஃபங்க்ஷனை ரேஷனலைசேஷன் பண்ணி முடித்த பிறகு வந்த ஆன்சரை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, இந்த டிட்டோ வந்து அதே டேர்ம் அப்படிங்கிறதுக்காக இந்த டிட்டோ போட்டிருக்கேன். இங்கே அதே மாதிரி sin x இந்த டேர்மை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த டேர்ம் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து sin x, செகண்ட் டேர்முக்கு மட்டும் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்மில் அப்ளை பண்ணால் 0 ஆயிரும், அதனால அதையும் அப்படியே வச்சுக்கிறேன், லிமிட் அப்ளை பண்ணலை. நியூமரேட்டரில் அப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். ஸோ நான் எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்னன்னா, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 ஆஃப் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிற sin x அப்படியே தான் இருக்குது. இந்த செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த செகண்ட் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணுறேன், எக்ஸ்டெண்டிங் டு 0. ஸோ cos 0ங்கிறது 1, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்துடும்.
இங்கேயும் cos 0ங்கிறது 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு வந்துடும். ப்ளஸ் இந்த டேர்ம்லையும் நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். cos 0 வேல்யூ 1, sin 0 0, இங்கே வந்து 4 அப்படியே வரும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற செகண்ட் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன வேல்யூ வருது? √5 + √5. இங்கே டிட்டோ வந்து அதே டேர்ம் அப்படிங்கிறதுக்காக டிட்டோ போட்டிருக்கேன். நியூமரேட்டரில் அதே டேர்ம் வருது, டினாமினேட்டரில் இருக்கிற சைனக்ஸும் அப்படியே வருது. இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த செகண்ட் டேர்மில் மட்டும் நான் லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தா 2√5ன்னு இதனுடைய ஆன்சர் வருது. ஸோ இது வந்து வெறும் நியூமரிக் நம்பர் இல்லையா? ஸோ 2√5 √5 + √5 வந்து 2√5. நியூமரேட்டர்லேயும் அப்படியே தான் இருக்குது, சைனெக்ஸும் அப்படியே தான் இருக்குது, லிமிட் அப்ளை பண்ணலை. இந்த டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் 2√5 வருது. ஸோ இது வந்து நியூமரிக் நம்பருங்கிறதுனால இந்த லிமிட்டுக்கு முன்னாடி எழுதிக்கிட்டேன். ஓகே, இதில் எந்த எக்ஸ்டர்மும் இன்வால்வ் ஆகலை. ஸோ நியூமரிக் நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த லிமிட்டுக்கு முன்னாடி எழுதிக்கிட்டேன். 1/2√5 இன்ட்டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே இருக்கும், டினாமினேட்டரில் சைனெக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது லிமிட் அப்ளை பண்ணி 2√5ன்னு வெளியே எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைச்சிரும். அதாவது ரேஷனலைஸ் பண்ணி முடித்த பிறகு வந்த ஆன்சரில் லிமிட் அப்ளை பண்ணி, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற செகண்ட் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணி அந்த நம்பர் நியூமரிக் நம்பரை மட்டும் வெளியே எடுத்துட்டு மற்ற டேர்ம்ஸை அப்படியே எழுதியிருக்கிறேன். இந்த ஸ்டெப்புக்கு பிறகு தான் நம்ம வந்து எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகே, நவ் வி ஹாவ் டு எல்ஹெச் ரூல். எல்ஹெச் ரூலுங்கிறது ஒன்றும் இல்லை, நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் லிமிட் அப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து எல்ஹெச் ரூல். ஓகே, இப்போது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இதில் இன்வால்வ் ஆகிற ஸ்டெப்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள், 1/2√5 இது நியூமரிக் நம்பருங்கிறதுனால வெளியே எடுத்துட்டேன். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 ஆஃப் இந்த நியூமரேட்டரை எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டேன், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டேன். 2 in cos square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 cos x into minus sin x, 3 cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் plus 3 into minus sin x, minus sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus cos x, 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி டினாமினேட்டரில் இருக்கிற sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்துடும். லிமிட் இன்னும் அப்ளை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், 1/2√5 முன்னாடி வந்துடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும், செகண்ட் டேர்ம் 0 ஆயிரும், தேர்ட் டேர்ம் -1 வரும், ஃபோர்த் டேர்ம் 0 ஆயிரும். இங்கே லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள், 2 cos 0 1. ஸோ இங்கே sin 0 இருக்கிறதுனால 0 ஆயிரும். இங்கேயும் sin x இருக்குது. ஸோ எக்ஸ் டெண்டிங் டு 0ங்க முதல்ல இந்த டேர்மும் 0 ஆயிரும். இங்கே வந்து cos 0 வேல்யூ வரும், cos 0 -1, cos 0 வேல்யூ 1. ஸோ இங்கே -1, இங்கே 0 ஆயிரும். இங்கேயும் cos 0 வந்து 1. ஸோ இங்கே -1 நியூமரேட்டர் வரும், டினாமினேட்டரில் 1 வரும். இந்த 1/2√5 அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்கள், 1/2√5 இன்ட்டு நியூமரேட்டர் -1 வரும், டினாமினேட்டர் 1 வரும். ஸோ இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணால் -1/2√5. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்டு சொல்யூஷன் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 4 கிவன் ஆப்ஷன்ஸை பாருங்கள், 0, 1, 1/2√5, -1/2√5. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ ஆல்.